சென்னையில் வெளுத்து வாங்கிய மழையால் சென்னை நகரம் முழுவதுமே ஸ்தம்பித்து போய் தனி தீவாக காட்சியது. இந்த சூழல் சென்னை மழை வெள்ளம் பாதிப்பு குறித்து நடிகர் கமலஹாசன் கவலையுடனும் சற்று காட்டமாகவும் இணையதளம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: பாதுகாப்பான ஒரு அறையில் இருந்து கொண்டு ஜன்னல் வழியாக சென்னை மக்களை மழை வெள்ளத்தில் அவதிப்படுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றும், இதை பார்க்க வெட்கமாக உள்ளதாகவும், தமிழகத்தின் தலைநகரான சென்னைக்கே இந்த நிலை என்றால் மற்ற ஊர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை என்று கூறியுள்ளார். பணக்காரர்கள் பிறர்படும் துன்பத்தை எண்ணி வெட்கப்பட வேண்டும் என்றும், நான் பெரிய பணக்காரன் இல்லை என்றாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் வேடிக்கை பார்ப்பது வெட்கத்தை உண்டாக்கிறது என்று கமலஹாசன் தெரிவித்துள்ளார். மழையால் ஒட்டுமொத்த சென்னையும் நிலைகுலைந்து போய் உள்ளது. சென்னையில் மழை நின்றாலும் இதிலிருந்து மீண்டு வர இன்னும் பல மாதங்கள் ஆகும் என்று கூறிய கமலஹாசன், மக்களின் வரிப்பணம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை என்றும், நான் கருப்பு பணம் வைத்திருக்கவில்லை, உழைத்து சம்பாதித்த பணத்திற்கு முறைப்படி வரி செலுத்தி வருகிறேன் என்றும், இதையெல்லாம் பார்க்கும்போது வரிப்பணங்கள் எதுவும் உரியவர்களுக்கு போய் சேரவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். மழை போன்ற இயற்கை பேரழிவுகள் வந்தால் உடனே எங்களை போன்றவரிடமிருந்து நிதியுதவி எதிர்பார்க்கிறது அரசு. அரசோடு ஒப்பிடுகையில் நான் குறைவாக தான் சம்பாதிக்கிறேன் என்று கூறிய கமல், நான் சம்பாதிப்பது குறைவுதான் என்றாலும் கொடுக்க வேண்டியது என் கடமை என்பது எனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் கூறியதாவது: கண்டிப்பாக நான் உதவி செய்வேன், ஆனால் இது மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிய பணக்காரர்களின் பணம் அல்ல, உண்மையிலேயே மக்கள் நேசிக்கும் ஒருவனின் பணம். அரசு எல்லோரையும் ஒன்றாக நடத்தினால் ஏழை பணக்காரன் பேதம் ஒளிந்து போகும் என்று கமலஹாசன் வேதனைப்பட தெரிவித்துள்ளார்.